கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரிடம் நான் பேசியிருக்கிறேன் இண்டிவிஜுவலாக. அதிலே குடும்ப தலைவர்களில் 1-2 பேர் ட்ரெடிஷ்னலாக அவர்கள் போடுகிற வாக்குகளுக்கே போட்டிருக்கிறார்கள். அந்த 45 பேரில் ஒரு 6-7 பேரை சொல்லலாம். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற மகன் மருமகள், மகள் மருமகன், இவர்கள் அத்தனை பேரும் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். விஜய் என்பது ஒரு ஸ்பாயிலர் என்ற கட்டத்திலிருந்து நகர்ந்து தேர்தல் முடிவுகளை புரட்டி போட போகிறவர் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. வாக்கு சதவீதம் உயர்ந்ததற்கு இது ஒரு காரணி, முக்கியமான காரணி இந்த பண விநியோகம். அந்த பணம் கொடுத்ததற்கும் விஜய் தான் காரணம். அவரை பார்த்து பயந்து போய் கொடுத்தீர்கள். உங்களுக்கு கிளி பிடித்து விட்டது. விஜயை பார்த்து கிளி பிடித்து போய் எங்கே தோற்று விடுவோமோ, மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதோ என்று சித்தம் கலங்கி பித்து பிடித்து பணத்தை வாரி இறைத்தீர்கள். இந்த 2 பெரும் கட்சிகளை, ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் லெப்ட்ல டீல் பண்ணியிருக்கார் ஒரு ஆள். இத்தனைக்கும் களத்தில் சீரியஸாக இறங்கி வேலை செய்யாமல், கட்சியை சீரியஸாக நடத்தாமல், வெறும் சில கூட்டங்களில் நின்று, சில இடங்களில் வேன்களில் நின்று உங்களை பிடித்து 2 பேரையும் லெப்ட்ல டீல் பண்ணி தூக்கி போட்டார். 1000 என்பது சில தொகுதிகளுக்கு 2000 மாறியது, 2000 என்பது 3000 மாறியது. இந்த பைத்தியங்கள் ஏலத்தில் பங்கேற்குமே, 1000, 2000, 4000 அப்படின்னு அந்த மாதிரி இவர்கள் ஏற்றியதற்கு காரணமே நிலவரம், தேர்தல் நிலவரம் கலவரமாக மாறியதால் தான். நேத்திலிருந்து சமூக வலைத்தளத்தில் ஒரு போஸ்டர் அதிபயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள், போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் அறுதி வைரலா பரவிட்டு இருக்கு. நான் சொல்றேன், அமைதியான ஒரு மௌன புரட்சி நடந்திருக்கு. அதை விசில் புரட்சின்னு அவங்க வர்ணிக்கிறாங்க, விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள். விசில் புரட்சி தான் நடந்திருக்கிறதா என்ற கேள்விக்கான விடை மே 4ஆம் தேதி தெரியும். ஆனால் விசில் பலமாக ஒலித்திருக்கிறது என்பது என் பார்வை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு 85%, கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவாயிருக்கு. தேர்தலுக்கு முன்பு வர சொன்னாங்க, இந்த மாதிரி வாக்குப்பதிவை பொறுத்து தான் தேர்தலுடைய வெற்றி தோல்விகள்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் இந்த அரசியல் விமர்சகர்கள், கருத்து கணிப்பாளர்கள்லாம் குழப்பம் விதமாக அதிகப்படியான வாக்குப்பதிவாயிருக்கு. இது யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி? இல்லை, இது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஐஆர் மூலம் இது உயர்ந்திருப்பதாக ஒரு தோற்றம் இருக்குது. 21 லட்சம் வாக்காளர்கள் தான் கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். சதவீத கணக்கிலேயே பார்த்தால் கூட இதை விட இன்னும் கூடுதலாக வந்திருக்க வேண்டும். 90% மேற்கு வங்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லி பாண்டிச்சேரியில் கூட 91%. இப்படியெல்லாம் கருத்துக்களை கூறி சில அரசியல் விமர்சகர்கள் இப்போது ஏற்பட்டிருக்கிற எழுச்சியை, அதனுடைய முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த எஸ்ஐஆர் காரணம் கூறி இது கம்பேரிட்டிவ்லி கம்மிதான் என்று சொல்லி என்ன நிறுவ முயற்சிக்கிறார்கள் என்றால், பெருமளவுக்கு இளைஞர் படை, இளைஞர் சக்தி இந்த தேர்தலில் ஆர்வம் காட்டியிருக்கிறது அல்லவா, அந்த முக்கியத்துவத்தை மறைக்கின்ற சிறுமைத்தனமான முயற்சியில் சில பேர் ஈடுபடுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? கிளாம்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு ஊர்களுக்கு செல்ல வேண்டியவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்துகிற சின்னத்தனத்தில் ஒரு சர்க்கார் ஈடுபட்டது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திட்டிவிட்டு, அதில் ஒரு பகுதியினர் வீட்டுக்கு போனார்கள், ஒரு பகுதியினர் லாரியை பிடித்து போனார்கள், ஒரு பகுதியினர் எப்படியாவது போக வேண்டும் என்று போனார்கள். இப்படி இளைஞர்கள் ஒரு புரட்சியை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அல்லவா, அந்த நிகழ்த்தி காட்டிய புரட்சியை குறைத்து மதிப்பிடுகிற முயற்சி தான் சில அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை. அதாவது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணம் நின்றுவிடும் என்று நினைக்கிற ஒரு சிறுபிள்ளைத்தனத்தை விட அற்பத்தனமான அல்லது ஒரு
விவரம் குறைந்த விவேகமற்ற ஒரு கணிப்பு என்று நான் பார்க்கிறேன். ஏற்பட்டிருப்பது ஒரு புரட்சி. இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தை நான் வரவேற்கிறேன், மதிக்கிறேன், பாராட்டுகிறேன். அவர்கள் இதே போக்கை தொடர்ந்து எதிர்காலத்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இளைஞர்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், இவர்களில் மிக பெரும்பாலானவர்களுடைய வாக்குகள் விஜய்க்குத்தான் போய் சேர்ந்திருக்கின்றன என்று நான் நம்புகிறேன். ஏன் என்று சொன்னால், நான் பல குடும்பங்களைச் சேர்ந்த பெரியவர்களிடமும் இளைஞர்களிடமும் பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரிடம் நான் பேசியிருக்கிறேன் இண்டிவிஜுவலாக. அதிலே குடும்பத் தலைவர்களில் 1-2 பேர் ட்ரெடிஷ்னலாக அவர்கள் போடுகிற வாக்குகளுக்கே போட்டிருக்கிறார்கள். அந்த 45 பேரில் ஒரு 6-7 பேரை சொல்லலாம். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற மகன், மருமகள், மகள், மருமகன், இவர்கள் அத்தனை பேரும் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். எங்கள் அலுவலகத்தைச் சேர்ந்த ஒரு ஓட்டுநர், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் விஜய்க்கு ஓட்டு. இப்படி யாரை கேட்டாலும் திரும்பிய பக்கமெல்லாம் இளைஞர்கள், பார்க்கிறவர்கள், நம்மை அணுகுகிறவர்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் உங்களுடைய ஒளிப்பதிவாளரிடமே பேசினேன். ஊரில் இருக்கிறவர்களெல்லாம் விஜய்க்குத்தான் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆக இப்படி பேச்சு பிரமிக்க வைத்திருக்கிறது. நான் உங்களிடம் பேசியிருக்கிறேன், வேறு சில ஊடகத்தினரிடம் பேசியிருக்கிறேன், தேர்தலுக்கு முன்பு காட்சி ஊடகத்தினரிடம், பிரதான சேனல்களிலும் பேசியிருக்கிறேன், யூடியூப் சேனல்களிலும் பேசியிருக்கிறேன். இது ஒரு கணிக்க முடியாத தேர்தல் இருக்கிறது. அட்வான்டேஜ் டிஎம்கே என்ற ஆரம்ப நிலையில் இருந்தது, பிறகு அது மாறியது. அதிமுக பாஜக பிரச்சாரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று வெவ்வேறு கருத்துக்களை நான் கூறி வந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மாறாமல் இருந்தேன். அது மாறாமல் இருந்த விஷயம் என்னவென்றால், விஜய் 20% வாக்குகள் வாங்குவார் என்பது. ஆனால் இப்போது அந்த கருத்திலிருந்தும் நான் மாறுபட்டு 20க்கு மேல் விஜயனுடைய வாக்கு சதவீதம் உயரும் என்று நினைக்கிறேன். 25% ஆவரேஜ் என்று தொட்டால் வியப்படைய மாட்டேன். 25% விஜய் ஆவரேஜ் வாங்க வேண்டும் என்றால் சில இடங்களில் டர்க்கியை கிராஸ் செய்ய வேண்டும். அதையும் செய்து வெற்றி சிகரத்தை தொடுவார் அவருடைய வேட்பாளர்கள். சில பேர் வெற்றி கம்பத்தை பிடிப்பார்கள் என்று கூட நான் நம்புகிறேன். ஆகவே விசில் புரட்சி ஏற்பட்டிருக்கிறதா விஜய் எதிர்பார்த்ததை போல என்பது புரியவில்லை, தெரியவில்லை. அன்பிரடிக்டபிள் எலையன்ஸ் ஒரு எலெக்ஷனாக மாறி இருக்கிறது. அதாவது விஜய் என்பது ஒரு ஸ்பாயிலர் என்ற கட்டத்திலிருந்து நகர்ந்து தேர்தல் முடிவுகளை புரட்டி போகிறவர் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. இது நான் பார்க்கிறேன். இது தவிர மிக முக்கியமான காரணம் வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதற்கு பண விநியோகம், கரன்சி மழை தமிழ்நாடு முழுவதும் பொழிந்திருக்கிறது. இந்த கரன்சி மழை பொழிந்தது அல்லவா? நானும் ஒரு 45 ஆண்டுகளாக செய்தியாளராக இருக்கிறேன். இந்த 45 ஆண்டுகளில் நான் பல பொது தேர்தல்களை பார்த்து விட்டேன். செய்தியாளராக 80 தேர்தல் சமயத்தில் நான் பத்திரிகை துறையிலே நுழைகிறேன். அப்போது நான் டிராவல் வெறும் தலைவர்களுடைய பிரச்சாரத்திற்குத்தான் போய் வந்தேன். ஆனால் களத்தை கணிக்கிறவனாக, பயணம் செய்து மக்கள் கருத்தை அறிகிறவனாக 91 முதல் நான் பயணித்து வருகிறேன். 35 ஆண்டு காலம் என்று எடுத்துக்கொண்டால், பல பொது தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் என்று எடுத்துக்கொண்டால், எந்த பொது தேர்தலிலும் தமிழ்நாடு தழுவிய அளவில் பண விநியோகம் நடைபெற்றதே இல்லை என்பதை என்னால் 200% அறுதியிட்டு சொல்ல முடியும். இந்த தேர்தல் அப்படி நடந்திருக்கு. இந்த தேர்தலில் நடந்திருக்கிறது. முன்பெல்லாம் எப்போது நடைபெறும், எங்கு நடைபெறும் என்று சொன்னால், பொது தேர்தலில் எங்காவது அரிதாக சில தொகுதிகளில் வேட்பாளர் மிதமிஞ்சிய பணத்தை வைத்திருந்தால் அதிக ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது அந்த தொகுதியில் இருப்பவர்களை குஷிப்படுத்துவதற்காகவோ, உடன் இருப்பவர்களை குஷிப்படுத்துவதற்காகவோ பணத்தை தாராளமாக செலவு செய்வார். ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது இடைத்தேர்தல்களில் உருவான கலாச்சாரம். பொது தேர்தலில் அது நடந்திருக்கிறது, பெரிய அளவில் நடந்திருக்கிறது என்றால் அது இந்த தேர்தலில் தான். திருமங்கலம் ஃபார்முலா இப்போ ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க திருமங்கலத்தை எல்லாம் முறியடித்து விட்டார்கள். இந்த தேர்தலில் 1000 ரூபாயில் தொடங்கி 6000 ரூபாயில் முடிந்தது என்பது ஓட்டுக்கு கொடுக்கப்பட்ட பணம் மட்டும். நான் சொல்லுவது பரிசு பொருட்கள். அது தனி. பரிசு பொருட்களிலேயும் உச்சம் தொட்டது எது? கோவையும் கரூரும். வெள்ளிக்காசு, தங்க காசு. இது எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 6000 தவிர 12000. இப்படி ஒரு தேர்தல் என்பது 7000 12000 என்ற ரீதியில் போனது என்பது
ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், கேலி கூத்து, அந்த அளவு பண விநியோகம். நான் இங்கே தான் ஒரு முக்கிய புள்ளிக்கு நான் நகர்கிறேன். இந்த அளவு கோடிக்கணக்கில் வாரி இறைத்த கட்சி, இந்த கொடுத்த பிறகும் சில பல தொகுதிகளில் தோல்வியை தழுவுமானால் மக்கள் வாங்கி கொண்டு முகத்தில் கரியை அப்பி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். கரியை பூசவில்லை, கரியை அப்பி இருக்கிறார்கள். கரி என்று நான் கௌரவமான வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். அதாவது காசு வாங்கிட்டு மூஞ்சில கரியை பூசிட்டாங்க அப்படிங்கிறீங்க என்றுதான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தொகுதிகளில் அவர்கள் தோற்பார்களானால். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த அளவு விஜய்க்கு கிடைக்கிற முக்கியத்துவம் என்ன என்பதற்கு நான் இதை சொல்லுகிறேன். வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு இது ஒரு காரணி, முக்கியமான காரணி இந்த பண விநியோகம். அந்த பணம் கொடுத்ததற்கும் விஜய் தான் காரணம். அவரை பார்த்து பயந்து போய் கொடுத்தீர்கள். உங்களுக்கு கிளி பிடித்து விட்டது. விஜயை பார்த்து கிளி பிடித்து போய் எங்கே தோற்று விடுவோமோ, மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதோ என்று சித்தம் கலங்கி பித்து பிடித்து பணத்தை வாரி இறைத்தீர்கள். இன்னொரு விஷயம் சார், அதாவது இருங்க, ஆக இப்படி பணத்தை வாரி இறைத்தது அதற்கும் விஜய் காரணம். இப்படி வாரி இறைத்த பிறகும் அவர் 20% மேல் வாங்கினால் உங்களை எல்லாம் இடது கையால் டீல் செய்தார் என்ற அர்த்தம். லெப்ட்ல டீல் பண்ணார் உங்களை. இந்த இரண்டு பேரும் கட்சிகளை, ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் லெப்ட்ல டீல் பண்ணியிருக்கார் ஒரு ஆள். இத்தனைக்கும் களத்தில் சீரியஸாக இறங்கி வேலை செய்யாமல், கட்சியை சீரியஸாக நடத்தாமல், வெறும் சில கூட்டங்களில் நின்று, சில இடங்களில் வேன்களில் நின்று உங்களை பிடித்து 2 பேரையும் லெப்ட்ல டீல் பண்ணி தூக்கி போட்டார். அப்படிதான் அர்த்தம். போட்டு 20% கிராஸ் பண்ணாருன்னா நீங்க இனிமேல் உஷாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தல் கூறப்போகும் செய்தி. 2 கழகங்களும் மிரளுகிற அளவுக்கு அவர் வாக்குகளை விஜய் வாங்குவார் என்பதுதான் என் பார்வை. சரி சார், நீங்கள் குறிப்பிடும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, காசு அதிக அளவு இந்த வாக்காளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் பொதுவாகவே நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லும்போது 45 ஆண்டு காலம் பத்திரிகை துறையில் இருக்கேன், தேர்தலை கண்காணிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இதுக்கு கடந்த முறையும் பணம் கொடுக்கப்பட்டுச்சு. பட் அந்த முறை எல்லாமே வாக்காளர்கள் வாக்கு சாவடியை நோக்கி போகலை. இந்த முறை தன் கையிலிருந்து செலவு செய்து, அதாவது சென்னையில் இருக்கக்கூடியவங்க பிற நகரங்களுக்கும் அது விஜய் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்கிறேன் நான். அவர் மட்டும்தான். நீங்கள் நன்றாக கவனியுங்கள். சில அரசியல் தலைவர்கள் மேம்போக்காக சம்பிரதாயமாக சொல்வார்கள், உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள் அப்படின்னு பைட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இல்லை. மீட்டிங்க்கு மீட்டிங் பேச்சை முடிக்கும் போது 1 நிமிடம் 2 நிமிடம் இதற்காகவே ஒதுக்கினார். நண்பா நண்பிகளே, காலையிலே டிக்கெட்டே புக் பண்ணிடுங்க, காலையில் ஐடி கார்டை எடுத்துங்க, ஓட்டர் ஐடி கார்டை எடுத்துங்க, நேர போங்க, வெயிலா எதுவாக பொருட்படுத்தாதீங்க, பூத்துக்கு போங்க, ஸ்லிப்பை வாங்குங்க, விசில்ல ஓங்கி ஒரு அழுத்திட்டு வாங்கன்னாரு. இந்த கடமையை ஆற்றுங்கள்னாரு. கடைசியாக வேண்டுகோள் விடுத்தார். இந்த ஒரு முறை நான் சொல்வதை கேளுங்கள், என்னுடைய எஞ்சிய காலத்திற்கு நீங்கள் கூறுவதை நான் கேட்கிறேன் சொன்னார். இது பெருமளவுக்கு இளைஞர்களை ஈர்த்திருக்கிறது. நான் சாலையிலே காலையிலே ஓட்டு போட்டுவிட்டு பல பூத்களின் வழியாக அலுவலகத்திற்கும் பிறகு அலுவலகத்திலிருந்து வேறு இடங்களுக்கும் பயணம் செய்கிற போது அது கேட்கலாம்னு இல்லை, நான் பார்த்தபோது திமுக காரர்கள் அதிமுக காரர்கள் பூத்துக்கு அருகே சேர் டேபிள் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு சேரும் இல்லை டேபிளும் இல்லை என்றால் கைப்பிடி இல்லாத நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு உதவுவதற்கு இளம் பெண்களும் நிற்கிறார்கள். தாவேகாவை சேர்ந்தவர்கள், பொதுமக்களை உதவுவதற்கு பூத் ஏஜென்ட்டுகள். விஜய் கட்சிக்கு பூத்திலே உட்காருவதற்கு ஆள் இருக்கானா என்று கேட்டீர்களே, இருமாப்போடு 2 திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்கள். நான் கண்ணார பார்த்தேன். பல இடங்களில் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஓட்டர் லிஸ்டை வைத்து செக் செய்து உதவுவதை பார்த்தேன். எங்கே ஆள் என்று கேட்டீர்களே, இருமாப்போடு கண்களை திறந்து பாருங்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. ஆகவே விஜய் பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது என்பதையும் இந்த தேர்தல் வெளிப்படுத்தி இருக்கிறது. சார், இந்த அரசியல் விமர்சகர்கள் அன்று ஆய்வாளர்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க, இந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது 170 சீட்டுகள் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு புறம் அதிமுக ஆட்சி அமைக்குங்கிறாங்க. இந்த 2 பெருங்கட்சிகளையும் தவிர்த்துட்டு இல்லை விஜய் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலையை தேர்தலுக்கு பிறகும் கொடுக்குறாங்க. பட் எப்படி தான் இருக்க போகுது சார்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சில தினங்களுக்கு முன்பே தகவல் போய்விட்டது. நான் கேள்விப்படுவது
200 என்பதெல்லாம் கற்பனை, 160 150 கற்பனை என்ற தகவல் போய்விட்டது. தந்தி டிவியினுடைய கருத்து கணிப்பு இன்னமும் கூடுதல் கவலையை தோற்றுவிட்டது. அதன் பிறகுதான் 1000 என்பது சில தொகுதிகளுக்கு 2000 மாறியது, 2000 என்பது 3000 மாறியது. இந்த பைத்தியங்கள் ஏலத்தில் பங்கேற்குமே, 1000 2000 4000 அப்படின்னு அந்த மாதிரி இவர்கள் ஏற்றியதற்கு காரணமே நிலவரம், தேர்தல் நிலவரம் கலவரமாக மாறியதால் தான். ஆகவே இப்போதும் சொல்லுகிறேன், அலை ஒரு கட்சிக்கு எதிராக வீசி இருந்தாலும் வீசி இருக்குமே தவிர ஆதரவாக வீசியிருக்க வாய்ப்பே இல்லை. அதே போல விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார் என்று கூறியிருந்தவர்கள், கூறிய பலர், திமுக ஆதரவாளர்கள், திமுக ஆதரவு அரசியல் விமர்சகர்கள், திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் இப்போது 10 சீட் வரை வருவார். இன்றைய தினம் நான் காலையிலே ஒரு காங்கிரஸ் பிரமுகரிடம் பேசினேன். எப்படியும் ஒரு 10 டபுள் டிஜிட்டை தொட்டு விடுவான் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று என்னிடத்திலே தெரிவித்தார். அவை எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார், அதுவும் பெரம்பூரில் மட்டும்தான் ஜெயிப்பார் என்று சொல்லி வந்தவர்கள் இப்போது இல்லை இல்லை, அவர்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களும் சில பலர் சட்டமன்றத்திற்கு போவார்கள் போல் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு முடிவுகள் மாறக்கூடும். இரண்டாவது, சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இரண்டாவது, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாய்ப்புகளும் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று நான் பார்க்கிறேன். இந்த வாக்குப்பதிவு சதவீத அதிகரிப்பின் மூலம் அதான் அது ஒரு பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுவதற்கும் இந்த தேர்தல் முடிவுகள் வழிவகுக்குமோ என்ற பார்வையும் எனக்கு இருக்கிறது. அதான் சார், அதாவது விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் திமுக ஒரு 80-90 போய் அதிமுக 120 கூட வரலாம். உங்களுக்கு விஜய் ஒரு 15 என்ன 10 15 ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்க. அப்போது திமுகவை தோற்கடிப்பதற்கு தான் அவர் வாங்கிய வாக்குகள் பல இடங்களில் பயன்பட்டு இருக்கிறது என்று பொருள். அதற்குத்தான் அதிக சாத்தியம் இருப்பதாக சில நண்பர்கள் என்னிடத்திலே கூறுகிறார்கள். வாக்கு சேதாரத்தை இரு பிரிவினருக்கும் ஏற்படுத்துவார், திமுக அணிக்கும் ஏற்படுத்துவார், அதிமுக அணிக்கும் ஏற்படுத்துவார், எந்த கட்சிக்கு கூடுதலாக ஏற்படுத்துவார். இதுதான் இப்போது விவாத பொருள். ஊடகவியலாளர்கள் மத்தியிலோ அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலோ விஜய் பலத்த சேதாரத்தை ஏற்படுத்துவார். என்ன சொல்லுவாங்க, புயல் அதிகமாக தாக்கியது கடலோர மாவட்டங்களை என்ற மாதிரி இந்த கழகங்களில் எந்த கட்சியை விஜய் புயல் அதிகமாக தாக்கி அதிக சேதத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் இப்போது விவாத பொருளாகி இருக்கிறது. நானும் கூட ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிக சேதாரத்திற்கு ஆளாகுமோ என்று நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தா எந்த வழியில் போனாலும் ஆட்சி மாற்றம்ங்கிறது உறுதி அப்படிங்கிறத மாதிரி எடுத்துக்கலாமா? ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தான் நான் கருதுகிறேன். குழப்ப நிலை ஏற்படலாமே தவிர நீங்கள் தெளிவான மெஜாரிட்டியுடன் வந்துவிடும் என்று எந்த கட்சியை பற்றியும் சொல்ல முடியாத நிலைதான் உருவாகி இருக்கிறது. ஆனால் நேற்றிலிருந்து சமூக வலைத்தளத்தில் ஒரு போஸ்டர் அதிபயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள், போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் அறுதி வைரலா பரவிட்டு இருக்கு. இருங்க, நான் சொல்றேன், ஆர்வ மிகுதியால் விஜய் கட்சியினர் செய்தார்களா? ஏன்னா இதெல்லாம் நான் நுட்பமாக பார்க்க விரும்புகிறேன். இல்லை திமுக ஐடி விங்கினுடைய கிண்டலா? இதெல்லாம் நான் பொறுத்து தேர்தலே முடிஞ்சு போச்சு, இனிமேல் ரிசல்ட்ஸ்க்காக தானே வெயிட்டிங். ரிசல்ட்டு தான் வெயிட்டிங். நான் என்ன சொல்கிறேன், பொதுவாக இப்போ தேர்தல் இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திமுக 15 நாளைக்கு முன்னாடி யார் யாருக்கு போர்ட்ஃபோலியோ, யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களும் தான் ஒரு மனக்கணக்கில் போட்டுட்ருக்காங்க. இல்லை, அது தேர்தலுக்கு முந்தி மனக்கணக்கு போடலாம். இப்போ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சாச்சு. அதே மாதிரி அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி இந்த தடவை கொஞ்சம் முக்கியமான துறைகள்லாம் யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பட்டிமன்ற விவாதம் அது இப்பயும் நடக்குது, நேற்று நடக்குது. ஆகவே ஏன்னா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் அதிமுக தரப்பு என்ன நம்புதுன்னா, கடந்த 2 நாட்களாக விஜய் வாங்குற வாக்கு திமுக தான் அதிகம் பாதிக்க போகுது. அதனால் எடப்பாடி ஒரு கூட்டணி கட்சி ஆதரவோட மந்திரி சபை அமைச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடிக்கு மட்டுமே ஒரு 110 சீட்டு வந்துடும், அதிமுகவுக்கு மட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நினப்பு உங்களுக்கு என்ன வேணால் நினைக்கலாம்.
நடக்கிறதுக்கான அதாவது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து 4ஆம் தேதி மட்டும் தான் தெரியும் நமக்கு. நமக்கு வந்து எது மக்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு ஆனா இது ஒருவேளை ஒரு exit அமைதியான pollல புரட்சி மாதிரி 29 தெரியுது சார். இது வந்து இந்த தேர்தல் அமைதியான ஒரு மௌன புரட்சி நடந்திருக்கு. ம். அதை விசில் புரட்சின்னு அவங்க வர்ணிக்கிறாங்க, விஜய் கட்சியைச் சேர்ந்தவர்கள். விசில் புரட்சி தான் நடந்திருக்கிறதா என்ற கேள்விக்கான விடை மே 4ஆம் தேதி தெரியும். ஆனால் விசில் பலமாக ஒலித்திருக்கிறது என்பது என் பார்வை. ஓகே. இந்த தேர்தல் அப்ப முடிவு வந்து நம்ம 4ஆம் தேதி தெளிவா தெரிய வரும் அப்படிங்கிறீங்க. 29ஆம் தேதி எக்ஸிட் போல் முடிவுகள், மேற்குவங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு, அதாவது கடைசி கட்ட தேர்தலுக்கு பிறகு எக்ஸிட் போல் ஓரளவு வெளிப்படுத்துகிறதா, அது என்ன நிலவரத்தை காட்டப் போகிறது என்பதன் மூலமும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஓகே சார். அதான் விசில் புரட்சியா, மௌன புரட்சியா என்பதை மே 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.